எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, விசேடமாய் இன்றைய நாட்களிலே அதிகமான மழை நேற்று இரவில இருந்து தற்போது ஒரு 3 நாட்களாக தொடர்ச்சியான மழை. இந்த மழையினுடைய சீற்றம் இந்த நாட்களிலே பெய்ய வேண்டிய ஒரு மழை அல்ல. விசேஷமாய் இந்த நாட்களிலே நாம் விவசாயிகளை நினைக்க வேண்டும். விவசாயிகள், இது ஒரு அறுவடையினுடைய நாட்கள். இந்த அறுவடையினுடைய நாட்கள்ல விவசாயி என்பவன் அவன் விதைக்கிற முன்பெல்லாம் விதை வீட்டிலே இருக்கும். ஆனால் விதை விதை விதைக்கிறது, அறுவடை செய்கிறது, அந்த காரியங்கள் பெரிதான ஒரு செலவை நோக்கி போவதில்லை. ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு விவசாயி விதைக்கிறார் என்றால் வீட்டில் இருக்கிற நகைகள் அடகு கடைக்கு போகிறது, வட்டிக்கு பணம் வாங்குகிறார், கடனுக்கு தன்னுடைய அந்த பசலைகளை போய் கொள்வனவு செய்கிறார். இப்படியெல்லாம் செய்துதான் ஒரு விவசாயி அறுவடை செய்து மக்களுக்கு அந்த தானியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்ட நமக்கு உணவளிக்கிற, நமக்கு உணவை கொடுக்கிற அந்த விவசாயி, நமக்குள் ஒருவன், அந்த விவசாயி கண்ணீரோடு இருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அவர்களுக்காக இந்த காலையிலே நான் ஜெபித்தேன். என்னுடைய குடும்பத்திலே யாரும் விவசாயி கிடையாது. எனக்கு தெரிந்தவர்கள் பெரிதான ஒரு விவசாயி யாருமே இல்லை. இந்த உணர்வு யாரோ எனக்கு தெரிந்தவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்காக இந்த உணர்வு எனக்கு வரவில்லை. நான் தேசத்தை அதிகமாய் நேசிக்கிறேன். இந்த தேசத்தின் மேலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன். இந்த தேசத்துக்காக உழைக்கிறவர்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் இந்த நாட்களிலே படுகிற வேதனைக்காக ஒரு விசை நாமும் பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோம். இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு நாள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய நாட்களிலே நோன்பு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அன்பான உள்ளங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின்படி, அவருடைய கோட்பாட்டின்படி, அவருடைய மார்க்கத்தின்படி இன்றைக்கு அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நோன்பு இருக்கிற என்னுடைய அனைத்து இஸ்லாமிய நண்பர்கள், எனக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களை நான் கௌரவப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன், மதிக்கிறேன். திரும்பவுமாய் விவசாயியை நோக்கி, விவசாயிகள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே ஒரு ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்தை இப்பொழுதுதான் நான் பைபிள் படித்து முடித்தேன். பைபிளை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே எனக்கு விவசாயிகளை குறித்து பேச வேண்டும் என்கிற மனபாரம் உண்டானது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மழை நேரத்திலே நல்ல குளிரான ஒரு சொட்டர் போட்டிருக்கிறேன், குளிரான பெட்ஷீட் வைத்திருக்கிறேன், நல்ல மெத்தை இருக்கிறது, நல்ல அழகாய் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். அதை போல ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் தண்ணீரிலே நிற்கிறார்கள். அவருடைய முதலீடு தண்ணீரிலே நிற்கிறது, அவருடைய லாபம் தண்ணீரிலே நிற்கிறது, அவருடைய குடும்பம் கண்ணீரோடு இருக்கிறது, அவருடைய மனைவி வேதனையோடு இருக்கிறார். இப்படி விவசாயினுடைய கண்களிலே வருகிற கண்ணீரை நான் ஆவியிலே உணர்கிறேன். நிச்சயமாகவே அந்த விவசாய குடும்பங்களை கடவுள் ஆட்சி தேற்றி பலப்படுத்தி ஆசிர்வதித்து ஆண்டவர் தாமே அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மன்றாடுகிறேன். ஏனென்றால் அந்த இது அறுவடை செய்கிற மிஷின், அந்த வெள்ளாமை வெட்டுகிற மிஷினை வயல்ல இறக்க முடியாது, சகதி ஆகிவிடும். அந்த சகதி தன்மையோடு அந்த வெள்ளாமையை வெட்ட முடியாது. வெட்டினவர்கள் இன்றைக்கு காய வைக்க முடியாது. நெல்லை வெட்டினது மாத்திரமல்ல, அறுவடை செய்தது மாத்திரமல்ல, அதை நல்ல வெட்டாந்தரையிலே போட்டு காய வைக்க வேண்டும். நான் கடந்த வியாழக்கிழமை நான் அப்புத்தலையை நோக்கி அம்பாறை, கொக்கட்டிச்சோலை, மண்டூர், சங்கர்புரம் ஊடாக, சென்ட்ரல் ஊடாக நான் அப்புத்தலையை நோக்கி பயணமாகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும், எனக்கு அங்கே சபை இருக்கிறது, அந்த சபையினுடைய பிள்ளைகளையும் பார்த்துவிட்டு நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பாதைகளிலே போகவே முடியாது. எல்லாம் வெள்ளாமையை வெட்டி அவர்கள் வீதி ஓரங்களிலே காய வைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பளிக்காமல் அவர்களை அந்த இடத்திலே நான் கௌரவமாய் வாகனத்தை ஓட்டி நான் அந்த இடத்திலே கடந்து சென்றேன்.
ஆகையினால் என்னிடத்திலே எப்பொழுதுமே நான் இனிப்பு டொப்பிகளை வைத்திருப்பேன். நான் சில விவசாயிகளுக்கு அந்த இனிப்பு டொப்பிகளை கொடுத்து கொண்டே போனேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு விவசாயிக்கு உதவுவது எவ்வளவு பெரிய கௌரவம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். முன்பெல்லாம் விவசாயிகள் விவசாயம் செய்யும் போது போடியாராய் ஆகி விடுவார்கள். அவ்வளவு லாபம் வரும். இன்றைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகள் மேலே நம் அதிகமான அன்பு வைத்து, பாசம் வைத்து அவர்களை நேசிப்போம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் நல்லா இருப்பார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.